வாழ்வுதான். ஒரு சான் வயிற்றுக்காக ஏழை ஓடிக்கொண்டே இருந்தால் இருப்பதை தக்க வைப்பதற்காக பணக்காரர் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உழைப்பில் உயர்வு தாழ்வில்லை. வீட்டுக்காக தங்களை அர்ப்பணித்து மெழுகாய் உருகிக் கொண்டிருக்கும் அனைவருமே கொண்டாடப்பட வேண்டியவர்கள். காவிரி வெள்ளப்பெருக்கு கண்டு நாளாச்சு, இவனின் வியர்வை பெருக்கு தீராத கதையாச்சு. சாக்கடையை தூர்வாரி சாலையையும் சலவை செய்து டீக்கடைக்கு போனால் அங்கே அவனுக்கு தனி டம்ளர். கொத்தனாருக்கு வீடும் டிரைவருக்கு காரும் உழவனுக்கு நல்ல சோறும் கிடைப்பது எப்போது? நாளை இவன் இல்லை என்றால் நாறிவிடும் நம் பொழைப்பு. இவனுக்காக இன்று வீதி எங்கும் பொது கூட்டம், நாடெங்கும் ஊர்வலங்கள் நடக்குது ஜோராக. மே 1 மட்டுமல்ல, எல்லாமே அவனின் தினம்தான். காந்தி ஜெயந்தி மதுவிலை இரட்டிப்பு, மே தினம் 2 மடங்கு கூடுதல் கூலி. அன்றாடம் காட்சிகளுக்கு இன்று சோதனை நாள் மே தினம். லாட்டரியில் விழும் லட்ச ரூபாயை காட்டிலும் உழைப்பால் கிடைக்கும் ஒற்றை ரூபாய் மதிப்பானது. விவசாயி உலகின் பசியாற்றும் உழைப்பாளி. நெசவாளி உலகின் மானத்தை காக்கும் உழைப்பாளி. துப்புரவு தொழிலாளி உலகத்தின் சுத்தத்தை பேணி காக்கும் உழைப்பாளி. இப்படி காலில் அணியும் செருப்பு முதல் கழுத்தில் அணியும் மாலை வரை அத்தனையிலும் உழைப்பாளியின் பங்கு. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பது போலவே என் பார்வையில் தாயும் நீயும் ஒன்றுதான். தாய் ரத்தத்தை பாலாக்குகிறார், நீ அதை வியர்வையாக்குகிறாய். என் இனிய வியர்வையாளனே, உன் நெற்றியில் பிரகாசிக்கும் ஒவ்வொரு வியர்வை துளிகளுக்கும் சாமரம் வீசும் என் கவிதை